விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ்ல இன்னைக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் உத்தேச தொகுதிகள் குறித்து தான் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது எப்படி பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 அப்படின்னு முடிஞ்சது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பேசலாம். நம்ம கூட குருண்ணன் அவர்கள் இருக்காங்க. அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். முதல்ல ஏன்னா சீட்டு அப்படிங்கிறது எல்லோருமே ஒவ்வொரு கணக்கு சொன்னாங்க. 30, 35 அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படி அமமுகவுமே நிறைய இடங்கள் அப்படி போச்சு. இந்த பங்கீடு அப்படிங்கிறது எப்படி இந்த எண்ணிக்கையில முடிஞ்சது ரீசன் எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது பாஜக தொடக்கத்துல ஒரு 70 சீட்டு கேட்டாங்க. 70 வேணும், 90 வேணும், அப்படி பிரம்மாண்ட நம்பர். பார்லிமெண்ட் ஓட்டெல்லாம் வச்சு கேட்டாங்க. ஆமா, 11.7% வாங்கியிருக்கோம். அதன் அடிப்படையில எங்களுக்கு தொகுதி பங்கீடை பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் முதல் கோரிக்கையே. ரெண்டாவது இடத்துல 59 தொகுதியில வந்திருந்தோம். ஆமா, அதெல்லாம் சொல்லிதான் அவங்க எதிர்பார்த்தது. பட் அந்த எதிர்பார்ப்பு நிதர்சனத்துக்கு அது சரிப்பட்டு வராது. போன தடவை 20 போட்டிக்கிட்டீங்க, 20ல 4 தான் ஜெயிச்சிங்க. ஸோ உங்க வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதன் அடிப்படையில இப்போ கூடுதலா ஒரு 5 சீட்டோ இல்ல 6 சீட்டோ கூடுதலா வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் அவரு பேச்சே ஆரம்பிச்சாரு. ஸோ தொடக்கத்துல இருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவுல இருந்தாரு. இவங்களை 25க்குள்ள சுருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக அவர் இருந்தாரு. அதை நோக்கிதான் அவர் காய் நகர்த்த ஆரம்பிச்சார். 2 முறை அமித்ஷாவை சந்திச்சு பேசின போதுமே இந்த தொகுதி உடன்படிக்கை அப்படிங்கறத 25க்குள்ள முடிக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. காங்கிரஸுக்கு 28 ஒதுக்குனதுனால அவங்களை விட ஒரு சீட்டாவது கூட வாங்கிடணும் அப்படிங்கிற விருப்பம் பாஜகக்குள்ள கடுமையாக இருந்தது. குறைந்தபட்சம் 29 தொகுதியாவது வாங்கிடணும் அப்படிங்கறதுல. சோ அப்ப அவங்க 70ல ஆரம்பிச்சு அப்புறம் 54 பேக்கேஜ் சிஸ்டத்துக்கு கேட்டாங்க. 54 வேணும்னாங்க. அப்புறம் கடைசியா 35க்கு நின்னாங்க. அப்புறம் 1வது கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னாங்க. 30 அப்புறம் 1வது கூட டெம்போலா வச்சு கடத்தி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி கேட்டாங்க. கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 20 கொடுத்தோம், 25 நான் நின்னேன், கூட ஒரு 2 தொகுதி 27 இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு ஒரு லாஜிக்னே சொல்றாங்க. ஏன்னா பாஜக 27 தொகுதிகள்ல நேரடியா நிக்கும். அது போக திருமாறன் இந்த மாதிரி யாராவது 1-2 பேர் தாமரையில நிப்பாங்க. சோ தாமரையில நிக்கிற கணக்கு காங்கிரஸை தாண்டிடும். காங்கிரஸ் 28 நின்னாங்கன்னா நாங்க 29 நின்னாலே தாமரை தானே கணக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆமா, அது போல அமமுக பாமகவுக்கான அந்த பங்கீடு அப்படிங்கிறது பெரிய அளவுல பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல. எப்படி நடந்து முடிஞ்சது? அதாவது பாமகவுக்கு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டாரு 18 அப்படிங்கறத. ஏற்கனவே அன்புமணி அவர்களோட போட்ட உடன்படிக்கையிலே அவர் தெளிவாக ஸ்டார்டிங்ல அது முடிஞ்சு 18+1. ஆமா, 18+1ங்கிறது அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவர் அதை ஊக்கியாச்சு. அமமுகவுக்கு தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 8க்கு மேல ஏறி வரவே அவர் தயாராக இல்ல. இதுக்கு நடுவில் ஒரு செய்திகள்லாம் வந்தது. அமமுக ரெட்டலையில போட்டியறதுக்கு ப்ரெஷர் பண்றாரு அப்படின்னு. அது தினகரன் ஒருபோதும் அவர் ஏத்துக்கல. குக்கர் சின்னத்துல போட்டியிடணுங்கிறதுலதான் அவர் ரொம்ப அணித்தரமா தெளிவான முடிவுல இருந்தார். அதனால இந்த 8 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது அவருடைய இரட்டை இலக்கமா வரணும். ஆமா, இரட்டை இலக்கத்துல போட்டியிடணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். இதை போய் அமித்ஷாவை சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்த போது அவர் விரிவாக பேசி எனக்கு இரட்டை இலக்கத்துல கண்டிப்பா சீட் வேணும்னா டெல்லியில இருந்து அமித்ஷாட்ட இருந்து வந்த பர்சனல் ரெக்வஸ்ட்ல தான் அவருக்கு அந்த 8 அப்படிங்கிற நம்பர் டபுள் டிஜிட்ல 11 சீட்டுகளா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு இதுல குறைச்சு காங்கிரஸை விட ஒரு தொகுதி குறைவாக பாஜக ஒதுக்கி அமமுக 12 தொகுதிகள் எதிர்பார்த்தது. 12ல 1 குறைச்சு 11 ஆக்கி அது மாதிரி ஒரு கேம் ஆடி அவங்களை அக்கமடேட் பண்ணிருக்காங்க. ஆமா, பாஜக எந்தெந்த தொகுதிகள்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு உத்தேசமான தொகுதி பட்டியல் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கு? பாஜக கிட்டத்தட்ட ஒரு 54 தொகுதி ஏற்கனவே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க கடந்த 2 வருடங்களாக வேலை பார்த்து வந்த தொகுதிகள் 54. அதை நேற்று இரவு இவர் கமலாலயத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல மிட்நைட் வரைக்கும் போச்சு, 12 மணி வரைக்கும் போச்சு. நடந்த ஆலோசனை கூட்டத்துல அந்த 54ங்கிறத 35 சுருக்கி 35 தொகுதிகள் உத்தேச பட்டியல் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த 35 உத்தேச பட்டியலை தான் தலைமை அதிமுக தலைமை அலுவலகத்துல கொண்டு போயிட்டு கொடுக்க
போனாங்க. அங்க நடந்த சுவாரஸ்யம் என்னங்கிறது நம்ம பிற்பாடு பேசுவோம். அங்க ஒண்ணு நடந்துச்சு, அதை நம்ம விரிவா பேசுவோம். அந்த 35 உத்தேச பட்டியல் தான் பாஜக வந்து எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கு. கடந்த 2 வருஷத்துல வேலை பார்த்தது. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா வாசுதேவன் நல்லூர், ஆனந்தம் ஐயாச்சாமி அங்க 2 வருஷமா வேலை பார்த்திருக்காரு. அங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி திருப்பூர் தெற்க சொல்லலாம், ஏபி முருகானந்தம் சொல்லலாம், வேளச்சேரியை சொல்லலாம், டி நகரை சொல்லலாம். இது மாதிரி வந்து பாஜக கடந்த 2024 சட்டமன்ற தேர்தல்ல எங்க எல்லாம் வந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக 24 நாடாளுமன்ற தேர்தல்ல சட்டமன்ற தொகுதி வாரியா எங்கெல்லாம் அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அந்த தொகுதிகளை ஃபில்டர் பண்ணி அங்க கட்சியோட கட்டமைப்பு எந்த அளவுல பலமா இருக்கா பலவீனமா இருக்கா பொசிஷன்ல இதெல்லாம் வந்து பொருத்தி பார்த்துதான் அந்த 35 தொகுதிகள் வந்து லிஸ்ட் தயாரானது. உதாரணத்துக்கு சொல்ல போனா அதுல வந்து நம்ம மொடக்குறிச்சி சொல்லலாம், தளி சொல்லலாம், அவினாசி சொல்லலாம், வேளச்சேரி, அம்பத்தூர், தீநகர், விருகம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம், பத்மநாபபுரம், நாகர்கோயில், சாத்தூர், உதகை, அரவக்குறிச்சி, திருச்செங்கோடு, பழனி, கும்பகோணம், மயிலாடுதுறை, இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் வந்து அவங்க ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 35 தொகுதி. இதைத்தான் கொண்டு போய் அதிமுக அலுவலகத்துல எம்ஜிஆர் மாளிகையில கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்கு பிறகு நடந்த மேட்ரு என்னென்ன செஞ்சது, இவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க யாருன்னா தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் இவங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்த போது வேலுமணியும் சி விஜயபாஸ்கரும் தான் அவங்கள ரிசீவ் பண்ணி ரைட்டு ஓகே எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, இந்த 35 தொகுதியை வந்து வாங்கி அதை அப்படியே பரிசீலனை பண்றவருக்கெல்லாம் தலைவர் சொல்லல. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே நீங்க 20 தொகுதி போட்டிட்டு இருக்கிறீங்க, அந்த 20 எடுத்துங்க, பிளஸ் வந்து ஒரு 7 தொகுதி புது லிஸ்ட் கொடுங்க, 20+7 27 இப்படி போட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நயனார் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே 20 கொடுத்து அதுல 16 தோத்து 4 தான் ஜெயிச்சிருக்காங்க, தோத்து போன 16 மறுபடியும் எங்க தலையில கட்ட பாக்குறீங்களே, இது நியாயமா? நாங்க எங்க பலமா இருக்கிறோமோ அந்த தொகுதியை தான் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், இதுல இருந்து கொடுங்க அப்படின்னதுக்கு நீங்க முதல்ல போய் புதுசா 7 எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா, அந்த 35 லிஸ்ட் வந்து அதிமுக அலுவலகம் ரிசீவ் பண்ணல, பார்த்துட்டு திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துருச்சு. நாளைக்கு BL சந்தோஷ் அவர்கள் வர்றாரு, பாஜகவுடைய தேசிய அமைப்பு வர்றாரு. அவர் இங்க வந்து டிஸ்கஷன் பண்ணி என்னென்ன தொகுதிகள் பண்ணலாம். ஏன்னா அதிமுக தன்னோட ஸ்டாண்ட சொல்லிடுச்சு, ஏற்கனவே போட்டிக்கிட்ட 20 தொகுதி இருக்குது, அந்த 20 தொகுதியில இருந்து மேக்சிமம் எடுத்துக்குங்க, அதுல 1-2 வேணா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்கிறாங்க. இது திரும்ப இன்னொரு புது லிஸ்ட் தயாராகும். இந்த புது லிஸ்ட் தயாராகி அதிமுகவோட இந்த தொகுதிகள்ங்கிறது முடிவான பிறகு அங்க பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து பரிசீலனைக்கு பண்ணி அருண் சிங்னு ஒருத்தர் இருக்கிறாங்க கட்சியோடைய பொதுச் செயலர், அவர் கையெழுத்து போட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகும். அங்கேருந்து வெளியான பிறகுதான் என்னென்ன தொகுதிகள் பாஜக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு அபிஷியல். ஏன்னா நமக்கு வந்து பொதுவா எனக்கு கிடைச்ச தகவல் படி இப்ப ஏற்கனவே கொங்கு பகுதியில வந்து அதிமுக நல்ல செல்வாக்கோட இருக்காங்க, அங்கே வந்து ஒரு 2 தொகுதி கூடவே கேட்கறது. அதே போல பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில கோவை தாண்டி பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஏற்கனவே மொடக்குறிச்சி இருக்கு, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி கேட்கறது. திருப்பூர்லயுமே பாத்தீங்கன்னா அவினாசி இந்த மாதிரி நிறைய தொகுதிகள் கேட்கறது. அதே போல கன்னியாகுமரியில வந்து ஒரு 3 தொகுதி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த மாதிரி ஒரு 3 தொகுதி வந்து பத்மநாபபுரம் நினைக்கிறேன், ஒரு 3 தொகுதி கேட்கறது. குறிப்பா கொங்கு பகுதிகள், கன்னியாகுமரி, அதே போல ஒசூர், சென்னை, திருவண்ணாமலை இல்ல அந்த பகுதிகளில் வந்து அஸ்வத்தாமன் அவர் நிக்கிறதுக்கு அந்த பகுதிகளில் வந்து இடம் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. இதுல என்னன்னா, அதிமுக ஏற்கனவே நல்லா ஜெயிச்ச பலமா இருக்கிற இடங்கள்ல பாஜக அதிக இடங்கள் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? இல்ல உண்மைதான். அதாவது பாஜக போய் இப்ப திருவண்ணாமலையில ஏவவேலை எதிர்த்து அங்க போய் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிதர்சனமா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எவ்வளவு பலமான கேண்டிடேட் அங்க போட்டா கூட வேலு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கட்டமைப்பு பிளஸ் வந்து அவர் சிட்டிங் மினிஸ்டரா இருக்கிறது, அவருடைய பணபலம், அதோட கம்பேர் பண்ணும்பொழுது நீங்க எந்த கேண்டிடேட் போட்டாலும் டஃப் ஃபைட் இருக்கும். ஒன்ஸ் அவரை தோக்கடிக்கிறங்கிறது ஒரு நியரஸ்ட் சாத்தியப்படுத்தாத விஷயம். அந்த மாதிரியான தொகுதிகளை கொண்டு போய் எங்க தலையில கட்ட பாக்குறாங்களே, எங்களுக்கு அதுல வந்து கொஞ்சம் அதிமுக நல்லா வலுவாக இருக்கக்கூடிய போலூர் கொடுங்க, அந்த பக்கம் கலசப்பாக்கம் கொடுங்க, அது நீங்க எங்கேயாவது போங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்படிதான் இவங்க போயிட்டு ஆரணி அதிமுக எங்கெல்லாம் ஜெயிப்பாங்களோ அந்த தொகுதிகளை வந்து பாஜக, ஏன்னா நாங்களும் அங்க இடத்துல கட்சி வளர்த்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க போய் மல்லுக்கு நிக்கிறாங்க. இங்கதான் இந்த உரசல் வருது. அதனாலதான் எடப்பாடி என்ன சொல்றாரு, போனது எதுக்கு கஷ்டம், போனதுல 20 கொடுத்தோம், அந்த 20ல இருந்து நீ எடுத்துக்க தம்பி, மிச்சத்தை இப்ப கழிச்சுக்க அப்படின்னு தான் அவர் ஒரு புது ஐடியா ஒண்ணு போட்டிருக்கிறாரு. இது ஒரு குழப்படிக்குள்ள போகும். எனக்கு மேக்சிமம் நாளைக்கு 4 நாளுக்குள்ள
இதுக்குள்ள வந்துருவாங்க, ஒரு இதுல வந்துருவாங்க. சென்னையில பாஜக எத்தனை தொகுதி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாஜக சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் கேக்குறாங்க, டி நகர் கேக்குறாங்க, இது விருகம்பாக்கம் கேக்குறாங்க, மயிலாப்பூர் கேட்டிருக்கிறாங்க, அதன் பிறகு வந்து வேளச்சேரி கேட்டிருக்காங்க, குறிப்பா வேளச்சேரி கேட்டிருக்காங்க. இந்த 4-5 தொகுதி பெரும்பாலும் சவுத் சென்னை தான் பாஜக வந்து கொஞ்சம் ஃபேவரா இருக்கிறது. நாச்சனை போகவே இல்லை. ஏன்னா நாச்சைனால பல பிரச்சனை. ஒண்ணு வந்து அங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அங்க விஜய் அங்க பெரம்பூர்ல போட்டிடுறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நாச்சனையில போயிட்டு அவங்க அடி அம்பத்தூர் மட்டும் தான் அந்த டைம் இது முயற்சி பண்றாங்க. ஆமா, அம்பத்தூர் மட்டும் ட்ரை பண்றாங்க. பட் அம்பத்தூரும் கிடைக்குமா அப்படிங்கிறது, ஏன்னா அம்பத்தூர்ல ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அலெக்சாண்டர் இருக்காரு. சோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாவட்ட செயலாளர், அவரோட சிட்டிங் இதை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. மதுராவில் வந்தீங்கன்னா அவர் பழைய எக்ஸ் மினிஸ்டர் பெஞ்சமின் அது ஃபைனல் பண்ணிட்டாங்க. பெஞ்சமின் தான் அங்க வேட்பாளர். அதனால அவங்க அந்த ரூட்டு பக்கத்தே போகவே முடியாது. ஆவடி போகலாம், ஆவடி இங்க 2 கேட்டாங்க, ஆம்பத்தூர் கேட்கறாங்க அப்படின்னா ஆவடி பக்கம் தள்ளி விடலாம். ஏன்னா அங்க அப்துல் ரஹீம் இருக்காரு. அப்துல் ரஹீம் எனக்கு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகலாம். ஆனா அங்க என்ன பிரச்சனை, அங்க சிட்டிங் மந்திரி நாசருக்கு எதிராக பாஜக நிக்க வேண்டியது. இப்ப என்னன்னா, இப்ப பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய என்னன்னா, இது என்னது, நம்மள வந்து திமுக ஹெவி வெயிட்டா இருக்கிற இடம். லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா வேலு, பொன்முடி இந்த மாதிரி பெரிய பெரிய வேட்பாளருக்கு எதிராக பாஜக வந்து நம்ம நவுத்தி விடுறாங்க. இப்ப அதிமுக வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்குதா இல்ல நம்ம கவுக்க பாக்குதா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து நேற்று நடந்த கோயல் தலைமையிலான அந்த மீட்டிங் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி தான் அந்த 34 லிஸ்ட் எடுத்தது. சாரி, 35 லிஸ்ட் எடுத்து ரைட், இதெல்லாம் வந்து இப்ப திருவண்ணாமலை வேண்டாம், நாம ஆவடி எல்லாம் வேண்டாம், நம்மள வந்து ஒரு முடிக்க பாக்குறாங்க, நம்ம வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, அதாவதுன்னா அதிமுக உடைய குதிரையில ஏறி உட்கார்ந்து நம்ம ஒழுங்கா இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் எங்க எல்லாம் இருக்கோ அங்க நம்ம கேட்டுக்குவோம் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்திருக்கோம். பாமக அமமுக பாக்குறதுக்கு முன்னாடி பாஜகக்குள்ளே எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் வந்து பொதுவா சீனியர் தலைவர்கள் அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு இந்த முறை கண்டிப்பா வந்து மீண்டுமே சீட்டு கிடைச்சிடும், தமிழிசையில ஆரம்பிச்சு எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைச்சிடும். அது போக நீங்க சொன்ன மாதிரி ஆனந்தம் ஐயாச்சாமி உள்ளிட்ட ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேட்பாளர்களா யார் யார் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? வேட்பாளர்கள் ஆனந்தம் ஐயாசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 2 வருஷமா வாசுதேவநல்லூர்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. இன்னொன்னு வந்து குறிப்பா தென்காசி மாவட்டத்துல வந்து RSSே வந்து நிறைய வந்து நீங்க இங்க தொகுதிகளை வந்து கேட்டு வாங்குங்க அப்படின்லாம் முன்னாடி வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்து வந்தது. வேற யார் யார் வேட்பாளரா நிக்கிற? அவினாசியில எல்முருகன் அவர்கள் போட்டியிடுறாரு. ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸான விஷயம் தான். ஏன்னா அவர் மத்தியில அமைச்சரா இருக்கிறாரு. அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்குள்ள அவங்க இறக்குறாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்கீம் ஒன்னு ரெடி பண்றாங்க பிஜேபி. சோ அவரை வந்து இங்க நவுத்துறாங்க. மேபி அவர் இங்க வந்து அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா அவர் இடத்துக்கு வந்து டிடி தினகரன் அவர்கள் மத்திய அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமித்ஷாவோட பேசின ஒரு இதுல அதுவும் பேசப்பட்டதா தகவல் சொல்றாங்க. ராஜ்யசபா எம்பியாக்கி மினிஸ்டர் ஆக்குற அந்த ஒரு பிளான் வந்து பிஜேபி இருக்கு, தினகரனுக்கு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி உதக மண்டலத்துல கேக்குறாங்க, பிஜேபி கேக்குறாங்க, மீராவோ சம்திங் ஒரு பேர் சொல்றாங்க. கோவை வடக்கு நம்ம வானதி சீனிவாசன் நிற்கிறாங்க. சிங்காநல்லூர் அண்ணாமலை போட்டியிடுகிறாரா இல்ல வேற யாராவது போட்டிடுறாங்க இந்த முடிவு ஆகல. சிங்காநல்லூர் ஒரு தொகுதியை வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, பிஜேபி கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் தெற்குக்கு வந்து ஏபி முருகானந்தம். வேளச்சேரி அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அடிதடி நடக்குது. எஸ்டி சூர்யா வந்து கடுமையா முயற்சி பண்றாரு. அவர் பாஜகவுடைய இளைஞரணி செயலர் இருக்காரு, அவர் கடுமையா முயற்சி பண்றாரு. 2024 இதே மாதிரிதான் சவுத் சென்னை வந்து அவர் கடுமையா ட்ரை பண்ணாரு. லாஸ்ட் மினிட்ல வந்து இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா அந்த அம்மா கொடுத்து சவுத் சென்னை வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப இதே மாதிரி வேளச்சேரி அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா அந்த அம்மா திரும்ப வந்து எனக்கு வேளச்சேரி வேணும்னு சண்டைக்கு நிக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் ஆகுது. நம்ம ஏற்கனவே டால்பின் சீதர் வேற இங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. டால்பின் சீதர் போஸ்ட் ஓட்டி இருக்காரு, நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. சோ டால்பின் ஸ்ரீதரா, எஸ்டி சூர்யாவா, தமிழிசை சவுந்தரராஜனா அப்படிங்கிற அந்த முக்கோண போட்டி அங்க போகுது. டி நகருக்கு மிகப்பெரிய அளவுல அடிதடி. ஆக்சுவலா நேத்து நடந்த கூட்டத்துல ரொம்ப நேரம் விவாதிக்கப்பட்ட தொகுதி வந்து டி நகர் தான். டி நகருக்கு நம்ம கொடுப்பாரா மாட்டாரா, ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், பிஜேபி அங்க நின்னா ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப இதா கேக்குறாங்க. ஆனா என்னன்னா அங்க வந்து வெறும் சொற்ப வாக்குகள் வித்தியாசம், 100 சம்திங் 142 வாக்குகள் வித்தியாசம் சத்யா அதிமுகவுடைய மாவட்ட செயலர் சத்யா வந்து தோல்வி விட்டார். சோ தோல்வி விட்டுற பிறகு அவர் அங்க சுதாரிச்சு அங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சத்யா வந்து இப்ப அந்த தொகுதியை விட்டு தரதுக்கு தயாரா இல்ல. சோ இப்ப 2 பேருக்கு நடுவுல இப்ப சத்யாவுக்கு கிடைக்குமா இல்ல பாஜகவுக்கு கிடைக்குமா? பாஜக யாரு கேக்குறாங்க அப்படின்னா வினோஜ் கேக்குறாரு. வினோஜ் பி செல்வம் ஏற்கனவே மயிலாப்பூர்ல வேலை பார்த்தவரு. அந்த தொகுதியை வந்து அதிமுக தான் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவர் நேரா
டீனருக்கு வந்து வேலை பார்க்கறாரு. டீனரோட தொகுதி பொறுப்பாளரெல்லாம் அவர் வந்து டீனர் தொகுதி பொறுப்பாளர் தான், அவர் வீடும் டீனருக்குள்ளதான் இருக்கு. அதனால அவர் வந்து டீனருக்குள்ள வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியவே கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ரூபாய் கிட்ட நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சிருக்கு. சோ அவ்வளவு தூரம் நம்ம செலவு பண்ணி இங்க ஒர்க் பண்ணதுக்கு பிறகு அவர் கடுமையா முயற்சி பண்றாரு. அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷாட்ட நேத்து போன் வந்துச்சு. ஆமா, நம்ம கிட்டயுமே பிஜேபியில சில ஆட்கள் பேசும்போது அவர் அமித்ஷாட்டே போய் பேசி சீட்டு வாங்கிட்டு வந்துருவாருலாம் சொன்னாங்க. முன்னாடி ரொம்ப ரொம்ப முன்னாடி சொன்னாங்க. அதான் இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது. ஆமா, அமித்ஷாட்ட இருந்து சீட்டு வாங்கிட்டாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசணும்ல. ஆமா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்றேன். அமித்ஷா கிட்ட ஜெய்ஷாட்ட இருந்து போன் வருது, எல்லாம் பேசுறாங்க. நேற்று வந்து இத அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. இந்த மாதிரி டி நகர் கண்டிப்பா வேணும், பிஜேபி வந்து அங்க நல்ல, ஏன்னா ஜெயிச்சிரும் அந்த இடத்துல வந்து பிஜேபியோ அதிமுகவோ யார் நின்னாலுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியா தான் டி நகர் இருக்கு. சோ சிட்டிக்குள்ள ஒரு தொகுதிக்கு நமக்கு கன்ஃபார்மா கிடைச்சுன்னு சொல்லிட்டு தான் அவங்க பிடிச்சி ஹோல்ட் பண்றாங்க. இது இவருக்கு போனதுக்கு அப்புறம் இவருக்கு கம்யூனிகேட் ஆகுது. கம்யூனிகேட் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இதே மாதிரி குஜராத்துக்குள்ள போயிட்டு அமித்ஷாவோட தொகுதியை நாங்க கேட்டோம்னா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு ஒரே வார்த்தையில அதை ஆஃப் பண்ணிடுறாரு. சோ அப்ப என்னன்னா அதிமுக அந்த தொகுதியை விட்டு தருவதற்கு தயாராகல. அது சத்யாவுக்காக இல்ல, அது அதிமுகவோட கோட்டை தொகுதி, அது நல்லா இருக்கு, நமக்கு சாதகமா இருக்குங்கிறதா விட்டு தர. ஏற்கனவே வி.பி. கலைராஜன் 2 டைம் தொடர்ந்து ஜெயிச்சாரு. ஆமா ஆமா, ஆகையினால வந்து நீங்க அந்த மாதிரி சீட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப தமிழிசை அவர்களுக்கு சீட்டு வேலைச்சேரி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நாளைக்கு பிஎல் சந்தோஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி திருச்செந்தூர் இல்ல ஆலங்குளம் எதிர்பார்த்தாரு சரத்குமார். அவருக்கு வந்து இல்ல, நீங்க கொஞ்சம் கட்சி வேலையை பாருங்க அப்படின்னா, கட்சி பண்ணீங்க நீங்க பொறுப்பே கொடுக்கல, நான் என்ன கட்சி வேலை பார்க்கறேன்னா ஒரு முரண்பாடா சொல்லியிருக்காங்க. சோ திருச்செந்தூர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்னும் ராதாகிருஷ்ணன் அங்க ஒரு பாஜக ஒரு ராதாகிருஷ்ணன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சசிகலா புஷ்பா கேட்கறாங்க. சாத்தூர்ல திருநெல்வேலியில போட்டிட்ட இந்த தடவை சாத்தூருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தொகுதி மாறுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பல வகைகளையும் சொல்றாங்க. விஜயதரணி அங்க விளவங்கோடு கன்ஃபார்ம் பண்றாங்க. விளவங்கோடுல ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அதே மாதிரி நாகர்கோயில்ல காந்தி தான் மறுபடியும் திரும்ப நிக்கிறார் போல. பொன் ராதாகிருஷ்ணன் திரும்ப கொடுக்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. நேத்து கூட கோயில்கிட்ட வந்தபோது ஒரு கடைசியா ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு. பட் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டதுனால காந்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. காந்திக்கும் ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. பட் காந்தி வந்து இப்போ ஏற்கனவே நம்ம சிட்டிங் எம்எல்ஏ, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. ரெண்டாவது அவர் ஆர்எஸ்எஸ்ல வந்து ரொம்ப டீப் ரூட்டட் இருந்தவர். அதனால அவருக்கு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு குஷ்புவுமே நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நிக்கிறாங்களா? குஷ்பு வந்து சீட்டு கேட்டிருக்காங்க. பட் இன்னொரு வரைக்கும் அவங்களுக்கு சீட் எதுவும் உறுதி ஆகல. ஏன்னா அவங்களுக்கு நிக்கிறதுக்கு இங்க தொகுதிகள் எதுவும் கிடையாது. திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில தான் அவங்க எப்போதும் வழக்கமா நிப்பாங்க. 1000 நிப்பாங்க. இப்ப சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில மாவட்ட செயலர் அதிமுக மாவட்ட செயலர் அதிராஜாராம வந்து அங்க போய் வேலை பார்க்க அவர் அங்க தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. 1000 விளக்கு தொகுதி முறை முதல்வர் எதிர்த்து, இந்த முறை துணை முதல்வர் எதிர்த்து. அவர் எப்போதுமே டாப் மோட்ல தான் இருப்பாரு. எங்க மோதனா கூட அவர்கிட்ட தான் மோது வருவாரு. அந்த மாதிரி அவரு 1000 விளக்க பொறுத்த வரைக்குமே வந்து எம்ஜிஆர் இளைஞரணியில டாக்டர் வி சுனில்னு சொல்லி மாநில இணைச்சலாரு, அவரை அங்க போடுற மாதிரி அங்க இருக்கிறாங்க அதிமுக. அதனால அங்க ரெண்டாவது அங்க பிஜேபி அந்த தொகுதியை கேட்கவும் இல்ல, கேட்கல. ஏன்னா அவங்க ரொம்ப கிளவரா ஒண்ணு வேளச்சேரி இல்ல டி நகர் இல்ல விருகம்பாக்கம், எது சக்சஸ் ரேட் அதிகம். ஏன்னா 1008ல இஸ்லாமியர்கள் வாக்குமே அதிகம், இஸ்லாமியர் வாக்குகள் அதிகம். ரெண்டாவது அங்க திமுக சிட்ரஸ் மாவட்டத்துல சிட்ரஸ் அங்க கேண்டிடேட் போற மாதிரி இருக்காங்க டிஎம்கே. சோ அங்க போட்டாங்கன்னா ஃபைட் அதிகமா இருக்கும். நமக்கு எதுக்கு அங்கிட்டு எல்லாம் போய்கிட்டு, எது நமக்கு ஈஸியா வந்து பிள்ளையார் மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சோடனே பணம் கிடைக்குதோ அங்க மாதிரி ஒரு தொகுதியை வாங்கிக்குவான்னு சொல்லிதான் அந்த லிஸ்டே ரெடி பண்ண. சத்யராஜ் ஒரு மாதிரி வீடெல்லாம் கட்டி ரெடியா வச்சிருந்தா நான் போய் கிரக பிரவேசம் நடத்துக்குவேன் அப்படின்னு ஒரு டயலாக். அப்படி ஒரு இதுலதான் பிஜேபி அந்த 35 லிஸ்ட்டுமே ரெடி ஆச்சு. ஒரு ரவுண்ட்லயே பலம் கிடைக்கும். அது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணு. ஏன்னா கேம்பெயினே வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 நாள் தான். 30 நாளைக்குள்ள அவங்க தொகுதியை ஸ்டடி பண்ணி போகணும். சோ எங்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா ஹோல்டா இருக்கு, எங்க ஈஸி வின்னபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணக்கெடு போட்டுதான் தொகுதியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொகுதிகள்லாம் இப்ப கேக்குறாங்க. செங்கல்பட்டுக்கு திரு KT ராகவன் கேக்குறாரு போல, அந்த சொல்றாங்க. பட் செங்கல்பட்டுக்கு அவர் கிடைக்குமாங்கிறது உறுதியா தெரியல. ஏன்னா TK சின்னையா போய் எங்க வேலை பார்க்க சொல்லிட்டாரு எடப்பாடி. சோ அதுவே ஒரு இதா இருக்குது. பேச்சுவார்த்தை எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு பிஎல் சந்தோஷ் வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபைனல் லிஸ்ட் ரெடி ஆகி அது திரும்ப அங்க போகும். ஒரு வித்தின் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள ரேடியோ லிஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருப்பத்தூர் தொகுதி, அங்க திருப்பத்தூர் தொகுதியில வந்து அமமுக ஒதுக்க போறதா அதிமுகவினர் வந்து போராட்டம், மறியல், தீக்குளிக்கெல்லாம் ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது மாதிரி சோளிங்கர் தொகுதியுமே வந்து அமமுக கொடுக்கல போல. அதனால வந்து இஞ்சி பார்த்திபனோட ஆதரவாளர்கள் ரொம்பவே கொந்தளிப்புல வந்து இருக்காங்க. ஆனா அமமுக வந்து காரைக்குடி, மன்னார்குடி இந்த மாதிரி சில தொகுதிகள் வந்து
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. அதே போல பாத்தீங்கன்னா மன்னார்குடியுமே வந்து அவர் காமராஜ் அவருக்கு வந்து கொடுப்பதற்கான அந்த தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதே போல ரங்கசாமி வந்து பாபநாசம் இந்த மாதிரி கேட்பாரு, பட் பட்டுக்கோட்டை ஏதோ ஒரு தொகுதி ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வருது. சோ அமமுகல இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கறது அமமுகவோட சீட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இந்த தடவை வந்து ரொம்ப எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப இதா இருக்க போறது வந்து டெல்டா பகுதிகளில் நம்ம சொல்லலாம். பல தடவை சென்னை வந்து தாவேக்காரனால சென்னையே ஒரு பெரிய டென்ஷனா தான் இருக்கும். டெல்டா ஏன் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா சசிகலா ஃபேக்டர், சசிகலா ராமதாஸ் காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து அந்த மயிலாடுதுறை தெரிஞ்சிருக்கும் முக்குளத்தூர் காம்பினேஷன், இது எந்த அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்னு. அதே மாதிரி மன்னார்குடியில நம்ம சொன்னீங்கல்ல எஸ் காமராஜ், அவர் சீட்டு கேட்டுக்கிறார். அவர் உண்மையிலே டஃப் ஃபைட் கொடுப்பாரு. அந்த காம்பினேஷன் வந்து இந்த முக்குளத்தோர் காம்பினேஷன் இருக்குல்ல, அதிமுக ஓட்டுகளும் அமமுக ஓட்டுகளும் அந்த தொகுதியில எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக கடுமையான ஃபைட்டை கொடுத்து ஈவன் ஜெயிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அவர் நல்ல ஓட்டு வாங்கினார். இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதிமுக அமமுக பாஜக இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மன்னார்குடியை அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த பட்டுக்கோட்டையுமே அவங்க கேட்கறாங்க, தஞ்சாவூரை கேட்கறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது, அமமுக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காரைக்குடி சொல்லலாம், காரைக்குடி பாண்டி தேர்போகி பாண்டி இண்டிவிஜுவலா, அதாவது உங்க என்ன இருக்கு நினைக்கிறேன் ரெண்டு யூனியன் தான் அமமுக தனிச்சுபடி ஜெயிச்சு, கண்ணங்குடி யூனியன் சேர்மனா இருந்தவர் தான் தேர்போகி பாண்டி. அது மட்டும் இல்ல போன டைம் வந்து 45,000 வாக்குகள் வாங்கினவர், கடுமையான ஃபீல்டு ஒர்க்கர். காரைக்குடி தொகுதியை கண்டிப்பா பாஜக வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒத்த கால நின்று மூவ் பண்ணாங்க. இதை வந்து அமமுக தொடக்கத்திலேயே தட்டி விட்டாங்க. இது வந்து காரைக்குடி வந்து அமமுகவுக்கு தான் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. தேர்போகி பாண்டியன் பேரை வந்து இந்த கேண்டிடேட்ல போட்டு. அதே மாதிரி தேனி மாவட்டத்திலுமே தொகுதி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். தேனி மாவட்டமே ஓரளவுக்கு ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது தொகுதிகள் வந்து தினகரனுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும். அதே போல பாமக நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், சோளிங்கர் தொகுதி பாமக ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதே போல வந்து மயிலத்துல வந்து சிவி சண்முகம் நிக்கிறதுனால விக்கிரவாண்டி தொகுதி இந்த டைம் வந்து சிவகுமார் அவருக்கு வந்து வாங்குவாங்க. அதே போல பாப்பிரெட்டிப்பட்டியுமே ரொம்ப தீவிரமா இருக்காங்க. வழக்கமா அவங்க வாங்குற மாதிரி விருத்தாச்சலம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவரா உள்ள தொகுதிகள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா இந்த தடவை பெண்ணாகரம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபைட் இருக்கும். ஏன்னா பாமக ஐயா ராமதாஸ் தலைமையில பெண்ணாகரத்துல போட்டியிடக்கூடியவர் வந்து ஜிகே மணி. சோ ஜிகே மணிக்கு எதிராக இவங்க யார கேண்டிடேட் போட போறாங்க? ஏன்னா கண்டிப்பா அங்க அதிமுக கேண்டிடேட் போட வாய்ப்பு இவங்க தான் போடுவாங்க. சோ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சண்டை வந்து அந்த பெண்ணாகரத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். அது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கு. ஆமா, கும்மிடிப்பூண்டி பாஜக போலேன்னா கண்டிப்பா பாமக கும்மிடிப்பூண்டியுமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறை கேட்டிருக்காங்க, திருப்பூர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைமே சித்தமல்லி பழனிசாமி வந்து ஒரு 2000 ஓட்டுல தான் மயிலாடுதுறையில வந்து தோல்வி அடைஞ்சாரு. ஆனா இது வரைக்கும் இங்க பாமக வெற்றி பெறலாம். ஆனாலுமே கூட இந்த டைம் வந்து இங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. சோளிங்கர் நம்ம சொன்னோம், சோளிங்கர் எல்லாம் கிடைச்சிருச்சு. சோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்பாங்க. அதே போல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சீட்டு கண்டிப்பா கீழ்பெண்ணாத்தூரோ இல்ல செய்யாருமே சொன்னாங்க. செய்யார் அவரு இளைஞரணி செயலாளர் அவர் கணேஷ்குமார். இதுல ரொம்ப சர்ப்ரைஸா மேபி வந்து திரு சௌமியா அன்புமணி அவர்கள் கேண்டிடேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டிலயோ இல்ல பெண்ணாகரத்திலயோ, எங்கேயோ பெண்ணாகரம் நிக்க மாட்டாங்க, கீழ்பெண்ணாத்தூரோ ஏதோ ஒரு தொகுதிக்குள்ள அவங்க வந்து வட மாவட்டத்துல பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எங்க இருக்கோ அங்க வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் கேண்டிடேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே போல செய்யார் வந்து மாநில இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ அவருக்கு வந்து செய்யார் அவருக்காக கேட்கிறாங்க அப்படின்றாங்க. சோ சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலத்திலுமே ஓமலூர் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்காங்க. அதே போல எந்த கூட்டணிக்கு கேட்கிற தொகுதி எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி கேட்ட தொகுதி எல்லாம் கொடுத்துருவாரு. ஏன்னா மேடைக்கு மேடை வருங்கால முதலமைச்சர்னு அழுத்தி சொல்ற ஒரே ஆளு வந்து அன்புமணி தான் சொல்றாரு. அதையும் தாண்டி நீங்க சேலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமக ஏடிஎம்கே காம்பினேஷன் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஓமலூர்ல ஆரம்பிச்சு எடப்பாடி தொகுதியிலே பாமக ஓட்டுன்றது நல்லா போகும். சோ வட தமிழ்நாட்டுல பாமகோட வாக்குகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ பாமக இந்த தொகுதிகளுக்குள்ளதான் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா எப்படியா இருந்தாலுமே திண்டுக்கல் மாவட்டத்துல எல்லாம் சீட்டு வாங்குவாங்க கண்டிப்பா. திலகமாமா அவங்க இருக்காங்க. அது போக அந்தியூர்ல எல்லாம் கூட சீட்டு வந்து கேட்கறாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் அந்தியூர்ல பாமக எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் பாமகவோட உத்தேச தொகுதிகளா இருக்கு. இந்த தொகுதிகள்ல வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு. ஓவராலா வந்து இன்னைக்கு நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, அமமுக, பாமக பார்த்தோம்.
இதுல இருந்து மிச்ச தொகுதி எடுத்துக்கிட்ட நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ்மே சொன்னீங்க. சோ ஐஜேகே வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஐஜேகே வந்து ஒன்னு ரிஷிவந்தியம், இன்னொன்னு குன்னம். இது ரெண்டும் அவங்களுக்கு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா லால்குடியில தான் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது. லால்குடி வேண்டாம், ஏன்னா வந்து லீமா ரோஸ் மார்டினுக்கு அது அதிமுக கட்சிக்காரங்க தான், முன்னாள் கட்சிக்காரங்க, உங்க கட்சிக்காரங்க அங்கேருந்து வந்தவங்க தான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லால்குடி முடியாதுன்ட்டாரு. சோ லால்குடி லீமா ரோஸ் மார்டினுக்கு போயிட்டதுனால ரிஷிவந்தியம் இல்ல குன்னம் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பரதன் ஆர்வியோட பையன், அவருக்கு வந்து மன்னச்சநல்லூர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் கொடுக்குறாங்களாங்கிறது அது பரிசீலனையில இருக்குது. திருமாறன் வந்து திருப்பரங்குன்றம் கேட்டுட்டு இருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் இல்லைன்னா மதுரைக்குள்ளே இருக்க ஏதாவது தொகுதி. திருப்பரங்குன்றம் ராஜன் சொல்லப்பா இருப்பாரு, ஏதாவது விட்டு விடுவாங்க. ஏதாவது ஒண்ணு இழந்துதானே ஆகணும். சோ வந்து திருப்பரங்குன்றம் அப்படி இல்லைன்னா, ஏன்னா திருப்பரங்குன்றம் எதுக்கு அப்படின்னா திருமாறன் வந்து தாமரை சின்னத்துலதான் போட்டியிட போறாரு. சோ திருப்பரங்குன்றம் தாமரை கணக்குல வந்துடுது. ஆமா, இது வந்து குளத்தூர் கணக்குலயே வந்துடுதுன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூவை வந்து அங்க அதை அறுவடை செஞ்சுக்க பாக்குது பாஜக. சோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அங்க. ஏசிஎஸ் எங்க நிக்கிறாரு? ஆரணியில ஆரணில ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆமா, எம்பி எலெக்ஷனுக்கு வேலூர்ல நின்னாரு, பட் ஆரணி கேட்பாரு. ஓகே, அதையும் தாண்டி இப்ப அதிமுக மற்ற தொகுதிகள்லாம் பெரும்பாலும் அதிமுக தான் போட்டிடுவாங்க. இந்த கணக்குல போக்க பாத்தீங்கன்னா 168க்கு 67 நெருக்கி அதிமுக வேட்பாளர்கள் நிற்க வாய்ப்பு. ஜெகன்மூர்த்தியுமே கேவி குப்பத்துல தான் நிப்பாரு. கேவி குப்பமா இருக்கும், இல்லைன்னா வேற தொகுதி மாத்தி இருக்கு. சிட்டிக்குள்ள வர்றதுக்கு அவர் விரும்புறாரு. சோ பூந்தமல்லி இந்த மாதிரி விரும்புறாரு. சோ வந்து சிட்டிக்குள்ள வர்றதுக்கு அவருக்கு ஓகே, எடப்பாடி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏன்னா ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க, அதுவும் ரெட்டரை இல்லதான். சோ வந்து அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நம்ம வந்து அதிமுகல எந்தெந்த தொகுதி இல்ல, அங்க யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.